தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? வேட்பாளர்கள் யார் யார்? அவங்க பலம் என்ன, பலவீனம் என்ன? வாங்க காணொளியில் காண்போம். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 30வது தொகுதியாக தஞ்சாவூர் வருகிறது. இந்த தொகுதியில் தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடியையும் சேர்த்து 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியின் வரலாற்றை பொறுத்தவரை 1952 உருவாக்கப்பட்ட திண்டுக்கல் தொகுதியில் 2009ஆம் ஆண்டு தொகுதி வரையறைக்கு முன்பாகவே திருவோணம், பாபநாசம், வலங்கைமான் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன. இதுவரை 19 முறை இத்தொகுதி தேர்தலை சந்தித்துள்ளது. முதல் 3 முறை காங்கிரசும், அதைத் தொடர்ந்து 8வது குடியரசுத் தலைவர், நாட்டின் 7வது குடியரசு துணைத் தலைவர், முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், முன்னாள் மத்திய நிதியமைச்சர் என பல்வேறு பதவிகளை அலங்கரித்த ஆர் வெங்கட்ராமன் தான் இந்த தொகுதியின் முதல் எம்பியாக இருந்தவர் என்பது இந்த தொகுதிக்கான கூடுதல் பெருமை. காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக திகழ்ந்த இந்த தொகுதி பின்னாட்களில் திமுகவின் கோட்டையாக மாறிப்போனது. 1952, 1957 பொதுத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஆர் வெங்கட்ராமன் வெற்றி பெற்றார். 2வது முறையாக வெற்றி பெற்ற பின்னர் வெங்கட்ராமன் காமராஜரின் அழைப்பின் பேரில் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பின்னர் 1957 மற்றும் 1962 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியே மீண்டும் இங்கு வெற்றி பெற்றது. 1996 தொடங்கி 2009 வரையில் திமுகவின் எஸ். பழனிமாணிக்கம் தொடர்ச்சியாக இங்கு 5 முறை வெற்றியை பெற்றுள்ளார். 2019 மீண்டும் ஒருமுறை வெற்றி என தொகுதியின் எம்பியாக அதிகமாக 6 முறை அவர் பதவியில் இருந்திருக்காரு. இந்த தொகுதியின் அதிகபட்சமாக காங்கிரஸ் 9 முறையும், திமுக 8 முறையும், அதிமுக 7 முறையும், காங்கிரஸ் கட்சி 5 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. ஆர் வெங்கட்ராமன், எஸ்.டி. சோமசுந்தரம், எஸ். சிங்காரவடிவேல், சுதந்திர போராட்ட வீரர் ஐயா துளசி வாண்டையார், எஸ். பழனிமாணிக்கம் போன்றோர் இந்த தொகுதியின் எம்பிக்களாக இருந்தவர்களுள் குறிப்பிடத்தகுந்தவர்கள். 2019 பொதுத் தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட எஸ். பழனிமாணிக்கம் 55.96% வாக்குகளுடன் மொத்தம் 5,88,978 வாக்குகள் பெற்று வெற்றியை குவிச்சிருக்காரு. இவரை எதிர்த்த அதிமுக கூட்டணியின் தமாக வேட்பாளர் என்.ஆர். நடராஜன் 2,20,849 வாக்குகள் பெற்றிருக்கார். அமமுகவுக்கு 1,02,871 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 57,924 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்திற்கு 23,477 வாக்குகளும் கிடைத்துள்ளது. சோழர்களின் பூமியான தஞ்சாவூரில் உலகின் முதல் அணையான 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயில், குபேரன் வழிபட்ட தஞ்சபுரீஸ்வரர் கோயில், சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சை தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் தட்டு, தஞ்சை ஓவியம், வீணை என பல்வேறு சிறப்புகளை கொண்டது தஞ்சை பூமி. தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் நெல் விவசாயமே பிரதானம். முப்போகம் விளைந்த இந்த பூமியில் தற்போது 2 போகம் விளைவதே கேள்விக்குறியாக மாறியிருக்கு. காவிரி நீர் பிரச்சனையே உயிர் நாடி சிந்தனையாகும் பிரச்சனையாகும். இது தவிர நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காதது, நெல் கொள்முதல் மையங்களில் உரிய முறையில் நெல் கொள்முதல் செய்யாதது என விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் இங்கு ஏராளம் தாராளம். கடந்த ஜனவரி 2024 வெளியான இறுதி வாக்காளரின் பட்டியலின்படி இந்த வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை 15.14 லட்சம் பேர். இதில் ஆண்கள் மட்டுமே 7.24 லட்சம் பேர், பெண்கள் 7.90 லட்சம் பேர். இந்த தொகுதியில முக்குலத்தோர், முத்தரையர், ஆதி திராவிடர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். இவர்கள் தவிர்த்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கணிசமான ஒரு வாக்கு வங்கியை வைத்துள்ளனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர்களாக திமுக சார்பாக முரசொலி அவர்களும், பாஜக சார்பாக கருப்பு முருகானந்தம் அவர்களும், தேமுதிக சார்பாக சிவனேசன் அவர்களும்,
நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜுமாயுன் கபீர் அவர்களும் களத்தில் இருக்காங்க. நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5இல் திமுகவும் 1இல் OPS ஆதரவாளரான வைத்திலிங்கமும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுகவில் வலிமையான சிட்டிங் எம்பியான SS பழனி மாணிக்கத்துக்கு பதிலாக புதுமுகமான முரசொலி களமிறக்கப்பட்டிருக்காரு. வழக்கறிஞரான இவர் தஞ்சை வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராகவும் இருக்காரு. பாஜக சார்பாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளரான கருப்பு முருகானந்தம் போட்டியிடுகிறார். 2014 பொது தேர்தலிலும் அவர் பாஜக சார்பாக போட்டியிட்டார். தற்போது கூட்டணி பலத்துடன் மோடி அண்ணாமலை செல்வாக்கில் களமிறங்குறாரு. அதிமுக சார்பாக தேமுதிகவின் சிவனேசன் களமிறங்கியிருக்காங்க. அதிமுக வாக்குகளையும் விஜயகாந்த் மீதான அனுதாப அலையையுமே இவர் நம்பி இறங்கியிருப்பது போல தெரிகிறது. நாம் தமிழர் சார்பாக கல்வியாளர் ஜுமாயுன் கபீர் முதல் முறையாக களம் இறங்கியிருக்காரு. உலக தமிழர் நலனுக்காக ஐநா மன்றத்தில் குரல் கொடுத்தவர் என்பது கூடுதல் தகவல். பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை சொல்ல காத்திருக்காங்க என்று.